வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹர்திக்கின் வருகையால் பலம் பெறப்போகும் எம்ஐ அணி. மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்துட்டு நம்மளுடைய எம்ஐ ஃபேன்ஸோ எம்ஐ மேனேஜ்மெண்ட்டோ ஃபஸ்ட்டு மேட்செல்லாம் வந்துட்டு லூஸ் பண்ணால் அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ண போகிறதே கிடையாது. ஏன்னா அது ரொம்ப வருஷமாக அப்படி தான் போயிட்டுருக்கு. அவங்க சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுற சீசன்லேருந்தே அது அப்படி தான் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த தடவை சிஎஸ்கே எகென்ஸ்டாக லூஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ரூமே பார்த்தீங்கன்னா செம கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு நல்ல கேமை தான் கொடுத்தோம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ T20 அப்படிங்கிறது 250 அடித்தாலே ஈஸியாக சேஸ் பண்ணுற லெவலுக்கு தான் ஐபிஎல் போயிட்டுருக்கு. பட் அந்த ஒரு ரியல் T20 அப்படின்னா அந்த 150 160 அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே வச்சு அதை அந்த அளவுக்கு ஒரு லாஸ்ட் ஓவர் வரைக்கும் கொண்டு போய் வைக்கிற கேமை கொடுக்கறது கண்டிப்பாக அது எம்ஐ சிஎஸ்கே தான். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பாராட்டுக்கெல்லாம் நம்ம கொடுத்து தான் ஆகணும். நம்ம டீம் கண்டிப்பாக வந்துட்டு அதில் ஒரு மிகப்பெரிய லெவலில் இருக்காங்க. ஸோ இப்போது செகண்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஜிடிக்கு எகெயின்ஸ்டாக அந்த மேட்ச்சில் ஹர்திக் பாண்டியா கேப்டனாக உள்ளே வந்துருவார். ஹர்திக் பாண்டியாவோட வருகை அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவலில் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்க போகிறதா இருந்தாலும் யாரை அவர் ரீப்ளேஸ் பண்ணி உள்ளே வராரு அப்படிங்கிறது இப்போ நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. ஸோ அதுக்கு நான் இந்த வீடியோவில் ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட ப்ராக்டிஸ் கேம்ப், ஏன்னா வந்துட்டு அவங்க ஜாம்நகரில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து சில் அவுட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க எப்போ ப்ரோ அந்த ஒரு மேட்ச்க்கான ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட் அந்த ப்ராக்டிஸை போத்துரும். ஸோ டோட்டலி இன்னைக்கு ஈவினிங் அந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் தான் நமக்கு கேப் இருக்குது, நமக்கு சாட்டர்டே மேட்ச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டோட்டலி அவங்களுடைய ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டியா வெர்சஸ் நம்மளுடைய ரோஹித் சர்மா அப்படிங்கிற ஒரு பேண்டாரும் இருக்க போகுது. அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு சின்ன ஒரு இன்ட்ரா ஸ்குவாட் மேட்சாகவும் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து குஜராத் டைட்டன்ஸ்க்கு எகென்ஸ்டான மேட்ச்சு. ஜிடி அப்படிங்கும்போது ஃபார்மர் கேப்டன் ஹர்திக் பாண்டியா அங்கே இருக்கிறாரு. பேரலி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஐபிஎல் 2025 கேம்பெயினே அவருக்கு எதிரான அந்த ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறாரு. ஸோ இது எல்லாமே வந்து சும்மா நடக்கலை, எல்லாமே ஒரு கோஇன்சிடென்ஸாக வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஹர்திக் பாண்டியா உள்ளே வரும்போது யாரை அவர் ரீப்ளேஸ் பண்ணி உள்ளே வருவார் அப்படிங்கிறது தான் இப்போ மெயின் ஒரு அஜெண்டாவாக இருக்குது. இந்த இடத்துல அவங்க என்ன டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா, ராபின் மின்ஸா நமந்தீரா அப்படிங்கிறது தான் டெசிஷன். ஸோ இந்த இடத்துல வந்து எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னா, ஸோ ராபின் மின்ஸ் வந்து வெளியே போயிடுவார் அப்படின்னு ஈஸியாக சொல்கிறோம். ஸோ ராபின் மின்ஸ் வெளியே போனாலும் இம்பாக்ட் பிளேயர் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட் சஜஸ்ட் பண்ணுறது ராபின் மின்ஸை உள்ளே வச்சுட்டு நமந்தீரை வந்துட்டு இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. பட் இந்த இடத்துல நமந்தீருக்கு என்ன ஒரு எட்ஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமந்தீர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர், அவரால் பவுலிங்கும் போட முடியும். ஃபர்ஸ்ட் மேட்ச் அவர் அந்த பவுலிங்கையும் வந்து போட்டார். ஸோ அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஎம் மூலியமாக வாங்கப்பட்ட பிளேயர். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராபின் மின்ஸ் ஒரு ஃபினிஷர், ஒரு டெசிக்னேட்டட் ஃபினிஷர். உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா உள்ளே வரும்போது அந்த ஃபினிஷிங் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ஆயிடுது. ஸோ அதனால் ராபின் மின்ஸோட தேவை அப்படிங்கிறது டீமுக்கு ப்ரைமரியாக இல்லை. பட் ஆனால் நம்மளுடைய நமந்தீரோட தேவை அப்படிங்கிறது பிரைமரியாக இருக்குது. ஏன்னா டாப்பில் ரோஹித், அதுக்கப்புறம் ரியான் ரிக்கல்டன், மிடில் ஆர்டரில் வில் ஜாக்ஸு, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், அப்புறம் ஃபினிஷிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா, நமந்தீர் அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது பேட்டிங் யூனிட் செட் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம பவுலர்ஸ்க்கு போயிடுறோம். அதனால் ராபின் மின்ஸ் வந்து ஒரு பிரைமரி நீடாக இல்லாதனால ஹர்திக் பாண்டியா உள்ளே வரும்போது ராபின் மின்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணி அவர் உள்ளே வந்தால் தான் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஈவன் அந்த இடத்துல ஒரு ஹியூஜான பேட்டிங் கொலாப்ஸ் நடக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இங்கே நம்ம எல்லோரும் கேட்டுட்ருக்கோம். பட் இந்த மாதிரி ஒரு கடப்பான பேட்டிங் லைனப் இருக்கும்போது ஒரு செகண்ட் மேட்ச்லேயே ஒரு பெரிய பேட்டிங் கொலாப்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ராபின் மின்ஸ் வந்து தான் அடிக்கணும் அப்படிங்கிற லெவலுக்குலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நான் வெயிட் பண்ணுறது இன்றைக்கி ஈவினிங் நடக்க போகிற அந்த ஒரு ப்ராக்டிஸ்க்காக தான். அகமதாபாத்தை வந்துட்டு வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ரோஷமாக வீழ்த்த போகிற எம்ஐ மிகப்பெரிய லெவலில் தயாராக போகிறாங்க. எம்ஐயோட அந்த ஒரு கேப்டனாக ஹர்திக் பாண்டியா. ஸோ இப்போது 2025 மிகப்பெரிய லெவலில் ஒரு ஹேட்டர்லேருந்து வெளியே வந்து ஒரு லவுடு கேப்டன் உள்ளே வர போகிறாரு. எல்லா விஷயமும் ஜிடிக்கு எகென்ஸ்டாக இருக்க போது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.